வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். போர் குற்றவாளிகளான படை அதிகாரிகள் வோல்கர் டர்க்கை சந்திக்க எடுத்த முயற்சி படுதோல்வி. புலிகளை அழித்ததாக கூறும் இராணுவத்தால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை? ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி. போலீஸ் காவலில் இதுவரை 49 பேர் உயிரிழப்பு. மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார், ஸ்ரீதரன் பகிரங்கம். யாழில் பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்து. சிறுவர்களிடையே அதிகரிக்கும் விபத்துக்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து மீட்கப்படும் அடையாளம் தெரியாத சடலங்கள். தமிழர் பகுதியில் திருமணத்திற்கு புறம்பான உறவால் நேர்ந்த கொடூரம், சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர். இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்தாகிறது 10 ஆண்டு பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம். சர்வதேச அணுசக்தி அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குவது இடைநிறுத்தம், ஈரான் ஜனாதிபதி அனுமதி. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்கை சந்திப்பதற்கு போர்க்குற்றம் சாட்டப்படும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்கை சந்திப்பதற்கு போர்க்குற்றம் சாட்டப்படும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிவிவகார அமைச்சின் ஊடாக இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு அவர்களால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. கடற்படையின் முன்னாள் பேச்சாளரும் கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு உள்ளிட்டவற்றில் தொடர்புடையவர் என குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியவருமான ரியல் அட்மிரல் DPK தசநாயக்க இறுதிப் போரில் 57வது டிவிஷனின் கட்டளை அதிகாரியாக இருந்தவரும் போர் குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளவருமான மேஜர் ஜெனரல் GV ரவிப்பிரிய ஆகியோரே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்திக்க முயன்றிருந்தனர். இருப்பினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கொடுக்கப்படாததால் இவர்களின் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமகளுடன் கேள்வி எழுப்பினார். புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமகள்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய நாள் இடம்பெற்றிருந்தது. குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் மற்றும் தவிசாளர், உப தவிசாளர், அதிகாரிகள், ஸ்ரீலங்கா காவல்துறையினர், ராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் எல்லைக்குள் உள்ளடக்கப்பட்ட 200 ஏக்கர் வயற்காணிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் வழங்க உயர் அதிகாரிகள் வருகையின்மை காரணத்தினால் குறித்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மேலும் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த வெறுமனே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை எனவும் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமகள்தன் புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை ராணுவம் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மணல் அகழ்வோரால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் காவலில் கடந்த 2020 முதல் 2025 வரையிலான 5 ஆண்டுகளில் மொத்தம் 49 சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என மனித உரிமைகள் ஆணையர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் காவலில் கடந்த 2020 முதல் 2025 வரையிலான 5 ஆண்டுகளில் மொத்தம் 49 சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதில் 30 உயிரிழப்புகள் ஸ்ரீலங்கா காவல்துறையின் மோதல்களின் போது நிகழ்ந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 79 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறையின் காவலில் இருந்தபோது கடுமையான சித்திரவதையுடன் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் ரீதியாக நடுநிலையாக இருக்க உரிமையுண்டு. குற்றங்களை புகார் அளிப்பதால் பாதிக்கப்படுவார்கள் என்ற பயம் பொதுமக்களை
அத்தகைய தகவல்களை பகிர்வதிலிருந்து தடுக்கின்றது. மேலும் போதுமான சட்ட நியாயம் இல்லாமல் கைதுகளை சந்தேகத்தின் அடிப்படையிலானது என்று முத்திரை குத்தும் சில கைதுகள் உண்மையான தவறுகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று கண்டாவளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றும் போது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டாவளை பிரதேசத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இனிவரும் காலங்களில் மாதாந்தம் நடத்தப்பட வேண்டும். எமது மக்களின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்தும் அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். கண்டாவளை பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதனை விட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி மந்திகை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ் வடமராட்சி மந்திகை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. பாடசாலை சேவையில் ஈடுபட்டிருந்த பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிளே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து சம்பவத்தில் 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திடீர் விபத்துகளில் சிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியரான பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்தார். திடீர் விபத்துகளில் சிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியரான பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார். இவற்றில் பெரும்பாலான விபத்துக்கள் அறியாமை மற்றும் சோதனை செய்து பார்ப்பதன் ஊடாக இடம்பெறுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தெற்காசிய நாடாக இலங்கை மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம் நாட்டில் உள்ள தரவுகளை பார்க்கும் போது விபத்துகளால் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. நாங்கள் 16 வயது வரை சிறுவர்களாகவே பார்க்கின்றோம். இதை பெரும்பாலும் 2 வெவ்வேறு வயது குழுக்களாக பிரிக்கலாம். அவையாவன 2 முதல் 3 வயது வரையிலான அறியாமையில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் அடுத்ததாக 12 முதல் 14 வயதுடையவர்கள் இளமை பருவத்தில் நுழையும் போது அவர்கள் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகளால் ஏற்படும் ஆபத்துகள். விபத்துகள் பல வடிவங்களில் வருகின்றன. விழுதல், சுளுக்கு மற்றும் தீக்காயங்கள் ஆகியவை சிறுவர்கள் எதிர்கொள்ளும் மிகவும் பொதுவான விபத்துகளில் அடங்கும். விபத்துகளை தடுப்பதற்காக சிறுவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சில பகுதிகளில் இருந்து அடையாளம் தெரியாத 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கையின் சில பகுதிகளில் இருந்து அடையாளம் தெரியாத 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஒலுதுவாப் கடற்கரை பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மரணித்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதோடு நீல நிற காட்சட்டை மற்றும் சிவப்பு கோடு வந்த நீல நிற டி-ஷர்ட் ஆகியவையை அணிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பொகவந்தலாவ ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கொட்டியாக்கலை தோட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் இருந்து அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பொழுது குறித்த சடலத்தை அவதானித்த தொழிலாளர்கள் உடனடியாக ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் உயிரிழந்தவர் சுமார் 73 வயது கொண்டவராக இருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கல்கிஸ்ஸ கடற்கரை பகுதியிலும் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் தற்போது களுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று காலை 4வது சடலம் மட்டக்குழி பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று இரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், வவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு வருகை தந்த உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமடைந்த பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கிராம மக்கள் தெரிவித்ததுடன் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த 1 வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது. மேலும் சம்பவத்தில் 30 வயதான பெண்ணும் அவரது தாயாரும் காயமடைந்த நிலையில் அவர்கள் இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் கிருஷ்ணகுமார் என்ற 45 அகவையுடைய நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். இந்த ஆண்டு இறுதிக்குள் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க மூத்த பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கர்னல் கிறிஸ் டெவின் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க மூத்த பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கர்னல் கிறிஸ் டெவின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த செவ்வாயன்று நடைபெற்ற ஒரு தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த ஆண்டு இறுதியில் சந்திக்கும் போது புதிய பாதுகாப்பு கட்டமைப்பை இறுதி செய்து கையெழுத்திட ஒப்புக்கொண்டனர். பிப்ரவரி 2025 அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு இலக்குகளை அடைவதில் இரு நாடுகளும் அடைந்துள்ள கணிசமான முன்னேற்றத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஹெக்ஸெத் மற்றும் அமைச்சர் சிங் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இந்தியாவுக்கு வழங்குவதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்ட முக்கிய பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமான பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இருவரும் விவாதித்தனர் என்று பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஜூலை 1 இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பேசினார். தெற்காசியாவில் அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக இந்தியா திகழ்வதாகவும், எனவே அமெரிக்கா இந்தியாவுக்கு முன்னுரிமையை அளிக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜூலை 1 ராஜ்நாத் சிங் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்துடன் பேசியதில் மகிழ்ச்சி. இந்திய அமெரிக்க பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்தவும், திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், புதிய முயற்சிகளை மதிப்பாய்வு செய்யவுமான இந்த உரையாடல் சிறப்பாக இருந்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு அளித்த அசைக்க முடியாத ஆதரவுக்கு எனது ஆழ்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விரைவில் அவரை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என்று தெரிவித்திருந்தது நினைவு கூறத்தக்கது. சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை இடைநிறுத்தும் சட்டத்திற்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் செபஸ்கியான் அனுமதி வழங்கியுள்ளார். சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை இடைநிறுத்தும் சட்டத்திற்கு ஈரான் ஜனாதிபதி மசூத் செபஸ்கியான் அனுமதி வழங்கியுள்ளார். சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதை இடைநிறுத்தும் தீர்மானம் ஒன்றை கடந்த வாரம் ஈரான் நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருந்தது. சமீபத்தைய இஸ்ரேல் ஈரான் மோதல்களை தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை தொடர்பில் ஐநாவின் அமைப்பிற்கும் ஈரானிற்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.